மறிக்குழந்தைய அன்னைக்கு என்ன சொன்னேன், நாளைக்கு வேற புத்தாண்டு வேற போகுது. அன்னைக்கே நான் சொன்னேன், கேட்குறியா நீ? ஆமா, என்ன சொன்னேன்? நாளைக்கு அந்த பசங்களுக்கு பாட்டி கொடுக்கணும்னு சொன்னனே, கேட்டையா நீ? ஆமா சொன்னேன். அதுக்கு இன்னைக்கு ஒரு டைம் ஒத்திகை பார்த்துட்டா சௌரியமா இருக்கும்னு வாக்குறேன். யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ஒத்துகையா? அதுவும் இங்கேயா? சரி, ஆற்றுக்கு போகலான்னு பார்த்தா ஆற்றுல தண்ணியும் பார்த்த மாட்டேங்குது 2 வருஷமா. என்னதான் பண்ணுறது? சரி வா, ஓடி போய் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கல, ஒத்திகை பார்த்துடலாமா? யோ யோ, ஒரு நிமிஷம் இரியா, யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேக்குதியா? ஆமாம் ஆமாம், ஏதோ இளவெடுத்த நாய் ஒன்று வருது. ஒடியாந்து மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம். வெட்டுக்கிறியா? வெட்டுக்கலையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போனாலும் பூனையை மடியில் கட்டி தெரியுற மாதிரியே இருக்குது என் பொழப்பு. என்னதான் பண்றது? ஏடா எங்க போனாலும் இப்படி இடங்களுக்கே வருவீங்களாடா எல்லாருமே? டேய், கையில கொட்டையும் காணா, மத்தளத்தையும் காணா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப என்ன உனக்கு சந்தேகம் தீரணுமா? ஆமா. கொஞ்சம் அட உள்ள நீ இங்கதான் இருக்கியாக்க? ஏண்டா இதுக்கு மேல மத்தளம் கொட்டு தேவையாடா? இதை முன்னாடியும் தட்டலாம், பின்னாடியும் தட்டலாம். இதுக்கு மேல அது 2ஐயும் வச்சு நான் என்னடா பண்ண போறேன்? அப்படி முன்னாடியும் தட்டு பின்னாடியும் தட்டு, நான் போயிட்டு வாரேன். தோளத்தாயில் போ, அப்படியே போயிரு. அப்படியே மாதிரி குழந்தை அப்படியே இருக்கு எனக்கு ரொம்ப தர்றது. ஆனா என்ன இருந்தாலும் மாதிரி குழந்தைய உன் கண் அழகுல நானே அப்படியே சொக்கி விழுந்துடலாம். அறிவு கேட்ட மூதேவி, உம்மா கேக்குதா உனக்கு? உம்மா இங்க பாரியா, எத்தனை பேர் பாக்குறாங்க? ஆனா பாக்குறதுக்கு தான் உமா கூட சொல்றது, அப்புறம் வேண்டாம்னு சொல்றது.